எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? ஆமென். உங்களை பார்ப்பதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்னுடைய நண்பருடைய சபையில் நான் இருப்பதில் எனக்கு அதை விட ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அல்லேலூயா. அதில் இன்றைக்கு அவர் சொன்னார், இன்றைக்கு விடுதலையின் கூட்டமாக இந்த கூட்டத்தை அருமையான ஊழியருக்குள்ள தேவனுடைய ஆவியானவர் அவருக்குள்ள இந்த ஏவுதலை அவர் கொடுத்து இந்த கூடுகையை அவர் ஏற்படுத்தியிருக்கிறார். அல்லேலூயா. ஒரு சபைக்குள்ள கவனிங்க, டெலிவரன்ஸ் என்பது ரொம்ப அவசியம், விடுதலை என்பது அவசியம். விடுவிக்கப்படாமல் உண்மையிலே நம்ம எந்த காரியத்தை, இந்த விடுதலை கூட்டம் என்பது நிச்சயமாக நான் விசுவாசிக்கிறேன், இந்த 3 மாறுதலை கர்த்தர் ஏற்படுத்துவார். அல்லேலூயா. தேவ ஆவியானவர் இங்கே அசைவாடுவார். தேவ ஆவியானவர் மூலமாக, துதி ஆராதனை மூலமாக, தேவ வார்த்தையின் மூலமாக. அல்லேலூயா. உங்களுடைய லைஃப்பில் நீங்கள் எந்த சுச்சுவேஷனில் கட்டிருந்தாலும், நீங்கள் அதற்காக அதுலேருந்து வெளியே வருவதற்கு எவ்வளோ முயற்சிகள் நீங்கள் செய்திருந்தாலும், நான் விசுவாசிக்கிறேன் இந்த கூட்டம் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாறுதலையும் ஒரு விடுதலை உண்டு பண்ணும். அல்லேலூயா. நாம் இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக நான் கடந்து போக விரும்புகிறேன். ரோமரின் புஸ்தகம், இந்த கூட்டத்திற்காக நான் ஜெபம் பண்ணி கொண்டிருந்த போது ஆண்டவர் என்னோடு கூட ஒரு காரியத்தை அவர் என்னோடு கூட பேசினார். ஆகையால் இதை இன்றைக்கு நம் மத்தியில் தேவ ஆவியானவர் அடியனை மறைத்து வெளிப்படுவாராக. ரோமரின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 11 முதல் 14 வசனங்களை நான் வாசிக்க விரும்புகிறேன். நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலையாயிற்று என்று நம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும். நாம் விசுவாசிகளான போது ரட்சிப்பு சமீபமாக இருப்பதை பார்க்கிறோம். இப்பொழுது அது நமக்கு அதிக சமீபமாக இருக்கிறது. இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று. ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ள கடவோம். களியாட்டமும் வெறியும் வேசிதனமும் காம விகாரமும் வாக்குவாதமும் பொறாமையும் உள்ளவர்களாய் நாம் நடவாமல் பகலிலே நடக்கிறவர்களாய் போல சீராய் நடக்க கடவோம். துரிச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. கவனிங்க, இந்த பகுதியை நாம் வாசித்திருக்கிறோம். இந்த பகுதி என்ன சொல்லுது அப்படின்னா, நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலையாயிற்று. அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரியில் உள்ள சபை மக்களுக்கு, பரிசுத்தவான்களுக்கு, தேவனை அதிகமாக நேசிக்கக்கூடிய ஜனங்களுக்கு அவர் ஒரு விஷயத்தை, ஒரு காரியத்தை வலியுறுத்தி அவர்களுக்கு சொல்ல விரும்புகிறார். என்ன அப்படின்னா, நீங்கள் இந்த நித்திரை என்பது, கவனிப்போம், நித்திரை என்பது பவுல் எதை காண்பிக்கிறார் அப்படின்னா, பாவமான ஒரு வாழ்க்கையை காண்பிக்கிறது. நம்முடைய பாவ வாழ்க்கையை விட்டு நாம் என்ன பண்ணோமோ விடுதலையாக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய நித்திரை நம்முடைய மரணத்துக்கு நேராக, நம்மை நரகத்துக்கு நேராக தள்ளுகிற, நமக்குள்ளே போராடுகிற மாம்ச கிரியைகள், கவனிங்க, நமக்குள்ளே கிரியை செய்கிற வேசிதனங்கள், நமக்குள்ளே போராடுகிற எல்லா உலக பிரகாரமான காரியங்களை விட்டு நாம் வெளியே வர வேண்டும். ஏன்னா பைபிள் சொல்லுகிறது, இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாய். பகல் என்பது எதை காண்பிக்கிறதுனா, இயேசு கிறிஸ்துடைய வருகையை காண்பிக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அவருடைய வருகையை எதிர்நோக்கக்கூடிய ஜனங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது அப்படின்னா, அவங்க களியாட்டங்கள், வெறிதனங்கள் இதெல்லாம் விட்டு அவர்கள் பகலிலே நடக்கிறவர்களாக, தேவனுடைய வருகைக்கு ஆயத்தம் உள்ள ஒரு ஜனங்களாக மாற வேண்டும் என்பதை அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரியில் உள்ள ஜனங்களுக்கு அவர் வலியுறுத்தி பேசுகிறார். அல்லேலூயா. நீங்க நித்திரையை விட்டு என்ன பண்ணுமா, எழுந்திருக்கத்தக்க வேலையாயிற்று. இதுவரைக்கும் எப்படி இருந்தீங்களோ, இதுவரைக்கும் எப்படி வாழ்ந்தீங்களோ, ஆண்டவருடைய வருகை மிக மிக சமீபமாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆகையால நீங்க பழைய வாழ்க்கையை விட்டு நீங்க வெளியே வர வேண்டும். அல்லேலூயா. நான் இன்றைக்கு ஒரு 3 விதமான காரியத்தை உங்கள் மத்தியில் கற்றுக் கொடுத்து உங்கள் மத்தியில் அதை பேசும்படி ஆவியானவர் என்னை பலப்படுத்திருக்கிறார். ஒரு மனுஷன் எவ்வளோதான் ட்ரை பண்ணாலும், எவ்வளோதான் முயற்சிகள் செய்தாலும், அவனால் தன்னுடைய வாழ்க்கையில் முழுமையான விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியாது. அல்லேலூயா. முயற்சிகள் செய்யலாம், கவனிங்க, நிறைய காரியங்கள் செய்யலாம். இப்போ இங்கே அமர்ந்திருக்கிற எல்லாருடைய வாழ்க்கை, நம்மெல்லாம் ஆண்டவர் நேசிக்கிறோம், ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய வாஞ்சிக்கிறோம். ஆனாலும் நம்முடைய மாம்சம் நம்மோடு போராடுகிறது. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? நாம் சில நேரங்களில் ஜெபிச்சா சில டிஸ்டர்பன்ஸ் நமக்கு வருது, சில உலக காரியங்கள் நம்மை தாக்குது. நம்ம உலகத்தில் இருக்கிறபடினால அந்த மாம்சத்தின் கிரியைகள் நம்மோடு கூட என்ன பண்ணுறது, அது போராடி கொண்டு தான் இருக்குது. இவைகளை நாம் மேற்கொள்ள, இவைகளை ஜெயிக்க
3 விதமான வழிகளை பரிசுத்த வேதாகமும் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அல்லேலூயா. நீங்க நித்திரையை விட்டு எழுந்துருங்க அப்படின்னா, இப்போ ஒருத்தர் குடிகாரன் ஒருத்தர் இருக்கிறான். ஏம்பா நீ குடிக்காதப்பான்னு சொன்னா அவன் குடிய விட்டுருவானா? அவனே நினைச்சா கூட நான் இனிமேல் குடிக்க கூடாது அப்படின்னு அவனே நினைச்சாலும் அவன் அந்த குடிப்பழக்கம் வெளியே வந்துடுவானா? அப்போ அந்த பழக்கத்திலிருந்து அவன் முற்றிலுமாய் வெளியே வருவதற்கு, அந்த காரியத்திலிருந்து முற்றிலுமாய் அவன் விடுதலை அடைவதற்கு பரிசுத்த வேதாகமும் சில காரியங்களை, வழிகளை அது ஏற்படுத்தி வைத்திருக்கிறது. அல்லேலூயா. முதல் வழி பைபிள் சொல்லுகிறது, ஒரு மனுஷன் ஆண்டவரை விசுவாசிக்கும் போது அவன் நிச்சயமாகவே விடுவிக்கப்படுகிறான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு மனுஷன் இயேசுவை உண்மையாய் அவன் பின்பற்றும் போது, உண்மையாய் நேசிக்கும் போது, இந்த ரோமர் 13ஆம் அதிகாரத்தை குறித்து ஒரு சரித்திர புத்தகம் ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னா, சைட்டஸ் அகஸ்டின் என்று சொல்லப்படுகிற 4ஆம் நூற்றாண்டில் கவனிங்க, அவர் பார்த்தீங்கன்னா உலகளவிலே மிகப்பெரிய ஒரு போதகராக இருந்தாராம். அந்த நூற்றாண்டில் மிகப்பெரிய ஒரு போதகராக, மிகப்பெரிய எழுப்புதலை, தாக்கத்தை உண்டு பண்ணக்கூடியவராய் காணப்பட்டார். ஆனால் அவருடைய 19 வயசில் கவனிங்க, அவருடைய 19 வயசில் நிறைய விதமான தீமையான பழக்கத்திலே அவர் அடிமைப்பட்டிருந்தார். இந்த 14ஆம் வசனம் சொல்லுது, துர் இச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து. அவருடைய சரீரம் பார்த்தீங்கன்னா எல்லாவற்றையும் என்ன பண்ணுது, எல்லா பழக்கத்திலும் அடிக்டாக இருந்தார். கவனிங்க, அவர் 19 வயசுல கல்யாணத்துக்கு முன்பதாகவே ஒரு மகளை, ஒரு பொண்ணை திருமணத்துக்கு முன்பதாகவே குழந்தையை கொடுத்து, அந்த மகளுடைய வாழ்க்கையில் என்ன பண்ற, நிறைய விதமான தவறான விஷயங்கள், அந்த மாதிரி நிறைய தப்பான பழக்க வழக்கங்களில் இருந்த ஒரு மனிதன். இந்த மனிதனை தேவன், கவனிங்க, தேவன் மிகப்பெரிய ஊழியக்காரனாய் மாற்றினார். அல்லேலூயா. மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மனுஷனாய் அந்த 4ஆம் நூற்றாண்டிலே அவர் என்ன பண்றாரு, கர்த்தருக்காய் பயங்கரமா என்ன பண்றாரு, ஊழியம் செய்கிறார். அவருடைய வாழ்க்கையில இருந்த அசுத்தங்களை கவனிங்க. ஒரு நாள் அவர் உணர்வடைந்து, நம்ம வாழ்க்கையில நிறைய தப்பு செய்து கொண்டிருக்கிறோம், நம்முடைய வாழ்க்கையில நிறைய தவறு செய்து கொண்டிருக்கிறோம், இதிலிருந்து விடுதலை அடைவதற்கு என்ன வழி என்று ஒரு நாள் சிந்தித்து கொண்டிருந்த போது அவர் கரத்திலே பரிசுத்த வேதாகமம் கிடைக்கப்பட்டது. கவனிங்க, இந்த வேதாகமத்தை பைபிளை திறந்த உடனே முதல்ல அவர் பார்த்த ஒரு வசனம் இந்த ரோமர் 13ஆம் அதிகாரம், இந்த 11 முதல் 14 வசனங்களை அவர் வாசிக்க ஆரம்பித்தார். நீ தீமையை விட்டு என்ன பண்ணு, விலகு. நீ என்ன பண்ணு, நித்திரையை விட்டு என்ன பண்ணு, எழுந்துரு. இதெல்லாம் என்ன என்பது அவருக்கு தெரியாமல் இருந்தார். இதெல்லாம் தெரிந்து கொள்ள அவர் ஆர்வமாக சபைக்குள்ளே வர ஆரம்பித்தார். போதகரை கேட்க ஆரம்பித்தார், ஐயா இந்த வசனங்கள்லாம் என்ன, இது என்ன சொல்ல வருது என் வாழ்க்கையில், இது ஏதோ ஒரு விஷயத்தை எனக்குள்ள என்ன பண்ணுது, சொல்லிக்கொண்டே இருக்குது. இந்த வசனத்தை நான் படித்த பிறகு என் வாழ்க்கையில் ஏதோ ஒரு சேஞ்சப், ஏதோ ஒரு மாற்றத்தை நான் உணர்கிறேன்னு சொல்லி பாஸ்டர்கிட்ட போய் என்ன பண்ணாராம், சொல்ல ஆரம்பித்தார். அந்த போதகர் அவருக்கு என்ன பண்ணாரு, இயேசுவை பற்றி சொல்ல 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 அவர் விசுவாசத்திலே அதிகமாய் பெருகினார். அல்லேலூயா. ஒரு கட்டத்தில் கவனிங்க, மிகப்பெரிய ஊழியக்காரனாக இந்த சைட்டஸ் அகஸ்டினை தேவன் மாற்றினார். அல்லேலூயா. எப்படியாப்பட்ட மனுஷனா இருந்தாலும் என் இயேசுவால மாத்திரமே உன்னை விடுவிக்க முடியும். என் இயேசுவால மாத்திரம்தான் உனக்கு விடுதலை தர முடியும். அல்லேலூயா. இயேசு சொன்னார், பாவம் செய்கிறவன் பாவத்திற்கு அடிமையா இருக்கிறான், குமாரன் விடுதலை ஆக்கினான் மெய்யாகவே. அப்போ விடுதலை எங்க வருது, இயேசுவை விசுவாசிப்பதின் மூலம். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பவுலும் சீலாவும் கவனிங்க, சிறைச்சாலையில் அவங்க தொழு மரத்தில் தொங்கப்பட்டு, அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தை நீங்கள் வீட்டில் வாசிங்க, டைம் இல்லை, அப்படி அடித்து அவர்களை சிறைச்சாலையில் இருக்கும்போது 2 பேரும் துதிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க விசுவாசம் உள்ளவர்களாக இருந்ததினால தேவனை மகிமைப்படுத்துகிறாங்க. அப்படி மகிமைப்படுத்தி கொண்டிருந்த போது அந்த இடம் அசைகிறது, கதவுகளை கர்த்தர் உடைக்கிறார், கட்டுகளை அறுக்கிறார். கவனிங்க, இவங்க வாழ்க்கையில மாத்திரம் அற்புதங்கள் நடக்கல, அந்த சிறைச்சாலையினுடைய தலைவனுடைய வாழ்க்கையிலும் அற்புதம் நடக்குது. அல்லேலூயா. இதை கண்ட அந்த சிறைச்சாலை தலைவன் ஓடி வந்து சொல்றான், ஆண்டவன்மாரு, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? ரட்சிக்கப்பட விடுதலை. நீங்க எப்படி இந்த விடுதலை பெற்றீங்களோ, நாங்கள் என்னதான் உங்களை போட்டு அடின்னு அடிச்சாலும், என்னதான் உங்களை துன்புறுத்தினாலும், நீங்க விடுதலையோடு கூட என்ன பண்றீங்க, ஆராதிக்கிறீங்க, விடுதலையா என்ன பண்றீங்க, தேவனை மகிமைப்படுத்துறீங்க. உங்க வாழ்க்கையில இதெல்லாம் ஒரு பெருசாவே என்ன பண்ணல, இந்த உபத்திரவெல்லாம் உங்களை ஒரு பெருசாவே என்ன பண்ண முடியல, அதை காட்ட முடியல. அந்த அளவுக்கு நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கிறீங்க. இந்த விடுதலை எப்படி உங்களுக்கு உண்டானது, இந்த சந்தோஷம் எப்படி உண்டானது, இந்த சந்தோஷத்தை அடைய நான் என்ன செய்ய வேண்டும் என்று அந்த அப்போஸ்தலனாகிய பவுலை பார்த்து அந்த சிறைச்சாலை தலைவன் கேட்கிறான். அல்லேலூயா. உடனே அவர் சொல்றாரு, நீயும் உன் வீட்டாரும்
ஆண்டவராகிய இயேசுவை விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த 30ஆம் வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் 16:30 வாசிங்க. அந்த வசனத்தை மட்டும் வாசிங்க, டைம் இல்லை. வாசிப்போம். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். டக்குன்னு ஒருத்தர் வாசி. அவர்களை வெளியே அழைத்து வந்து ஆண்டவர்மாரே, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கர்த்தராகிய இயேசுவே, போராட்டங்கள் வந்தாலும், உங்களை தொழு மரத்தில் கட்டி உங்களை அடித்தாலும், துன்பம் உங்களை அதிகமாய் தாக்கினாலும், பலவீனங்கள் அதிகமாய் தாக்கினாலும், பல விதத்திலும் நீங்கள் நெருக்கப்பட்டாலும், வசனம் சொல்லுது, கர்த்தராகிய இயேசுவை விசுவாசி. நீயும் உன் வீட்டாரும், நீங்கள் மட்டும் இல்லை, உங்கள் வீட்டாரை சேர்த்து கர்த்தர் விடுவிப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? ஆண்டவராகிய இயேசுவை நீங்கள் விசுவாசிக்கிறதின் மூலம். அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு ஊருக்கு போகிறார். அந்த பட்டணத்தில் சப்பானியா ஒருத்தர் இருக்கிறான். அப்படி பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் போது பார்க்கிறார், ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம் இவனுக்கு இருக்கிறது என்பதை பார்த்த உடனே, நீ எழுந்து என்ன பண்ணு, நட என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்போ ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசத்தோடு நீங்க உட்கார்ந்து இருக்கணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த முதல் நாளில வந்திருக்கிற நீங்க அவிசுவாசமா இருக்கக்கூடாது. நடக்குமா நடக்காதா, செய்வாரா செய்ய மாட்டாரா, என் வாழ்க்கையில என் குடும்பத்தை என் வீட்டுக்கார தொடுவாரா தொட மாட்டாரா, என் கடன் பிரச்சனை மாறுமா மாறாதா, வியாதி மாறுமா மாறாதா, என் குடும்பத்தில் இருக்க இந்த நிலைமை மாறுமா மாறாதா, எப்போதான் மாற்றுவாரு என்ற பல குழப்பத்தோடு நீங்க உட்கார்ந்துருக்கலாம். பைபிள் சொல்லுது, நீ விசுவாசி, நிச்சயமாய் அற்புதங்கள் நடக்கும். அல்லேலூயா. கவனிங்க, ஒரு மனுஷன் ஆண்டவரை விசுவாசிக்கும் போது அவர் ஒரு காரியத்தை அவனுக்கு கொடுக்க விரும்புகிறார். என்னன்னா, அந்த ரோமர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. ரோமர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ரோமரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு. கவனிங்க, எல்லாருமே தெரிந்து கொள்ளுங்க, நீங்க யாரெல்லாம் இயேசுவை விசுவாசிக்கிறீங்களோ, யாரெல்லாம் உண்மையாக அவரை நம்புகிறீர்களோ, எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் என் கிறிஸ்துவின் அன்பை விட்டு மாத்திரம் என்ன பண்ண மாட்டேன், போயிட மாட்டேன்னு சொல்லி, எவ்வளோ கஷ்டம், உபத்திரவங்கள், இழப்புகள், போராட்டங்கள் உங்கள் வாழ்க்கை, அதன் மத்தியிலும் வைராக்கியமாக நிற்கக்கூடியவங்களை பைபிள் சொல்லுது, உங்கள் மேல் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவருடைய உதவியினாலே உங்களுடைய அடிமைதனங்கள், உங்கள் வாழ்க்கையில் போராடுகிற எல்லாவற்றிலிருந்து நீங்கள் விடுதலை பெறுவீர்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த ரோமரின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் வாசிங்க. ரோமர் 8ஆம் அதிகாரம் நான் வாசிக்கிறேன். ரோமரின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 13 முதல் 14 வசனங்களை வாசிக்கிறேன். மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறீர்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள். இந்த வசனம் என்ன சொல்றதுன்னா, நீங்க மாம்சத்தின்படி செயல்பட்டு கொண்டே இருந்தீங்க அப்படின்னா ஒரு கட்டத்தில் பாவத்தின் சம்பளம் மரணம். பாவத்தின் சம்பளம், நிறைய பேர் சொல்லுவோம், பாவம் செய்யாதீங்க செய்யாதீங்க செய்யாதீங்க, ஆனால் அவங்க மீறி செய்து கொண்டே இருக்கிறாங்க, அதே பழக்கத்தில் இருக்கிறான். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சாராயம் கட்டிங் போட்டு கூட திருவிருந்து வாங்குறவங்களாம் இருக்கிறான். இன்னைக்கு பலவிதமான பழக்க வழக்கத்தோடு இருந்துங்கன்னா அப்படியே கர்த்தரை தேடுற ஜனலாம் இருக்குது. இவங்களுடைய வாழ்க்கையில் முற்றிலுமாக இவர்களை விடுவிக்கும்படி தான் ஆவியானவர் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆனால் ஆவியானவருடைய உதவியை நிறைய பேர் என்ன பண்ணுறது இல்லை, நாடுறது இல்லை. கவனிங்க, ஆவியானவர் எனக்கு உதவி செய்யுங்க, இந்த பிரச்சனையிலேருந்து என்னை விடுவீங்கன்னு சொல்லி பைபிள் ரொம்ப அழகாக சொல்லுது. மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள். அப்போ இந்த மாம்ச கிரியைகள்லாம் எப்படி நீங்கள் ஜெயிப்பீங்கன்னா, ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கெட்ட எண்ணங்களை நான் மேற்கொள்ளணும், நான் அழிக்கணும் அப்படின்னா எனக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடு கூட தான் அதை நான் ஜெயிக்க முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த அதிகாரத்தினுடைய 26ஆம் வசனம் சொல்லுது, வாசிங்க. அந்தபடியே ஆவியானவரும் தமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாதிருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்கா பெருமூச்சிகளோடு நமக்கு வேண்டுதல் செய்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. நான் இயேசுவை விசுவாசிக்கிறதுனால எனக்குள்ள யார் வருகிறார் அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர் வருகிறார். அல்லேலூயா.
எதற்காக வருகிறார் அப்படின்னா என்னை விடுவிக்கும்படி வருகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்ன விடுவிக்கும்படி. ஆவியானவர் எங்கு உண்டு அங்க விடுதலை உண்டு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆவியானவர் என் கூட இருக்கிறார். அதனால தான் அடுத்த வசனமே 14 வசனம் சொல்லுது, மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியிலே நடத்தப்படுறீங்களோ. எதுல நடக்கணும்? எதில் நடக்கணும்? உங்க இஷ்டத்துக்கு நீங்க நடந்தீங்க. ஆவியில நடக்கிறதுனா என்ன அப்படின்னா, ஆவியானவருக்குள்ள இருக்கிற மனுஷன் ஜெபிக்கிறவனா இருப்பான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் ஜெபம் பண்றீங்க உங்க வாழ்க்கையில? எத்தனை பேர் கர்த்தரை தேடுறீங்க? ஒரு சண்டே கூட நீங்க மிஸ் பண்ணவே கூடாது. ஒரு ஞாயிற்றுக்கிழமை கூட நீங்க என்ன பண்ணக்கூடாது? தேவ சமூகத்தை நீங்க விட்டுறவே கூடாது. அல்லேலூயா. ஆவியானவரோடு கூட நடக்கக்கூடிய மனுஷன் அவன் எப்பொழுதுமே தேவனுடைய செய்கைகளை, தேவனுடைய கிரியைகளை, தேவன் விரும்புகிறதை செய்கிற ஒரு மனுஷனாக இருப்பான். அல்லேலூயா. அவன் எப்பொழுதுமே முறுமுறுக்கிறவனாகவோ, சண்டை போடுறவனாகவோ, எப்பொழுதும் வாக்குவாதம் பண்ணி கொண்டிருக்கிறவனாகவோ, எப்பொழுதும் உலகத்தினுடைய காரியங்களை அதிகமாக நாடி ஓடி கொண்டிருக்கிறவனா இருக்க மாட்டான். அவனுக்கு நல்லாவே தெரியும், தேவனுடைய ஆவியானவர் ஏற்ற சமயங்களில், ஏற்ற வேலைகளில் எனக்கு எல்லாவற்றையும் தருகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வேதம் சொல்லுகிறது, அந்தபடியே ஆவியானவர் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். போன கடந்த மாதம் ஒரு வாலிப சகோதரன் பார்த்தீங்கன்னா நல்லா ஜெபிக்கக்கூடிய ஒரு பையன், கவனிங்க, நல்ல ஊழியர் செய்யக்கூடிய ஒரு பையன். ஆனால் அவனுக்குள்ள ஒரு பிரச்சனை என்னன்னா, அவனுக்குள்ள ஒரு இச்சையின் ஆவி, கவனிங்க, சின்ன வயசுலேருந்து அந்த இச்சையின் ஆவி அவனை அதிகமாய் பிடித்து அவனை அலக்கழித்து கொண்டிருக்கிறது. எப்போ பார்த்தாலும் எல்லாரையும் அவன் என்ன பார்க்குறான்னா, அந்த இச்சையான ஒரு கண்ணோட்டத்தில் என்ன பண்ணுறான்? பார்த்து கொண்டு இருக்கிறான். அவன் எப்போ பார்த்தாலும் ஜெபிக்கவே அவனால முடியாது. பல வருடங்கள் போராடுகிறான், பல வருடங்கள்லாம் பண்ணுறான், அதுக்காக ட்ரை பண்ணுறான். ஆனாலும் என்ன பண்ண முடியல, அதுலேருந்து வெளியே வர. ஒரு நாள் அவன் வெளிப்படையாக வந்து சொல்லி ஜெபம் பண்ணுறான், அண்ணே நீங்கள் தயவுசெய்து எனக்காக ஜெபம் பண்ணுங்க. நான் ஆண்டவருக்குள்ளே வந்த பிறகு இந்த எண்ணங்கள் எனக்கு அதிகமாக என்ன பண்ணுது, இன்னும் தாக்கி கொண்டே இருக்குது. எனக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. இதிலிருந்து முழுமையான ஒரு விடுதலையை தேவன் எனக்கு தர வேண்டும். அல்லேலூயா. நான் சொன்னேன், நீங்கள் 2-3 நாட்கள் உபவாசித்து ஜெபம் பண்ணுப்பா, நான் உனக்காக என்ன பண்ணுறேன்? ஜெபிக்கிறேன். நாங்கள் ஜெபிக்க ஆரம்பித்தோம். கவனிங்க, ஆவியானவரால் நிரப்ப ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், ஞானஸ்தானம் எடுத்திருக்கலாம், நிறைய காரியங்கள் சபை கூட வந்திருக்கலாம். ஆனால் உள்ளம் மாறலை அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கைக்குள்ள மாற்றங்கள் வரலை அப்படின்னா, நாம் இன்னும் முழுமையான மனம் திரும்புதலுக்கு ஏற்றவர்களாய் நாம் இல்லாமல் இருந்திருப்போம் அப்படின்னா, வேதம் சொல்லுகிறது நாம் கைவிடப்பட்ட லிஸ்ட்டில் போயிடும். அல்லேலூயா. நமக்குள்ள தேவனுடைய அபிஷேகம் இருக்குது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நமக்குள்ள தேவனுடைய ஆவியானவர் இருக்கிறார். எதுக்கு இதெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்குது அப்படின்னா, இவர்களுடைய உதவியோடு நீ அவைகளை மேற்கொள்ள. அல்லேலூயா. மாம்சத்தின் கிரியைகளை அழித்தாதான் நீ பிழைப்பாய். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களோடு போராடுகிறவைகளை நீ மேற்கொள்ள கர்த்தருக்கு பலன் தருவார். உங்களோடு கூட கிரியை செய்கிறவைகளை, அதனால தான் பைபிள் சொல்லுது, என்னுடைய போராயுதம் மாம்சத்தின்படி அல்ல, அது அரண்களை நிர்மூலமாக்குகிற தேவ பலனாக இருக்குது. அல்லேலூயா. ஒரு மனுஷன் அதிகமாக ஜெபம் பண்ண அவனுக்குள்ள தேவனுடைய வல்லமை அதிகமாக கிரியை செய்யும். அல்லேலூயா. நீங்கள் கூட பார்த்தீங்கன்னா, ஒரு மணி நேரம் ஜெபிக்கிறீங்கன்னு வச்சுங்க, 1 மணி நேரம் ஜெபத்தை 2 மணி நேரமாக மாற்றி பாருங்கள், 3 மணி நேரம் ஜெபம் பண்ணி பாருங்கள், உங்கள் வாழ்க்கைக்குள்ளே நிறைய மாற்றங்களை நீங்கள் நிச்சயமாக பார்ப்பீங்க. அல்லேலூயா. இந்த ஜெபம் என்ன செய்ய வாழ்க்கையில்? நான் ஆண்டவரை தேடுகிறதுனால, நான் ஜெபிக்கிறதுனால, பைபிள் படிக்கிறதுனால, நான் தேவனுக்கு ஏற்ற காரியங்களை செய்ய நான் முற்படுகிறதுனால என்னங்க என் வாழ்க்கையில் நடக்கும் அப்படின்னா, என் வாழ்க்கைக்குள்ளே நிறைய மாற்றங்கள் உண்டாகும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? இனி நிறைய பேர் சபைக்கு வரலாம். மாற்றத்தை விரும்புகிறவர்கள் நிச்சயமாக இவைகளை செய்து கொண்டே இருப்பாங்க. இதில் சோர்ந்து போகவே என்ன பண்ண மாட்டாங்க? அல்லேலூயா. அப்போது ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே வரும்போது அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, நம்மை விடுவிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆவியானவர் வந்துட்டார் அப்படின்னா, உங்களுக்குள்ளே வந்துட்டார்னா, உங்களை எல்லாவற்றிலிருந்தும் ரிலீஃப் பண்ண வேண்டியது தான் அவருடைய வேலை. ஆமென்.
ஆண்டவர் இதில் தான் உன்னை விடுவிப்பேன், இதில் தான் உன்னை விடுதலை ஆக்குவேன் இல்லை. எந்தெந்த காரியத்தில் நீங்கள் கட்டப்பட்டிருக்கிறீர்களோ, எந்தெந்த காரியத்தில் நீங்கள் இன்னும் விடுதலை பெறாமல் இருக்கிறீங்களோ, அவைகள் எல்லாவற்றிலிருந்து தேவன் உங்களை விடுவிப்பார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதற்காகவே தேவனுடைய ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். உங்களை பரிசுத்தமாக்குகிறவர் மாத்திரமல்ல, உங்களை விடுவிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, மூன்றாவது வேதம் சொல்லுகிறது, இந்த டெலிவரன்ஸ், இந்த விடுதலை நான் முதல்ல சொன்ன விசுவாசத்தின் மூலமாய் வரும். எதன் மூலமாக வரும்? நான் ஆண்டவரை விசுவாசிக்கிறதுனால நான் விடுவிக்கப்படுவேன். ரெண்டாவது பைபிள் சொல்லுகிறது, ஆவியானவருடைய உதவியை நான் அதிகமாய் நாட 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 நான் விடுதலைக்குள்ளே என்ன பண்ணுறேன்? பிரவேசிக்கிறவனாக இருக்கிறேன். அல்லேலூயா. இந்த ஆவியானவர் மூன்றாவது உங்களை என்னவா மாற்றுறாருன்னா, பிறரை விடுவிக்கக்கூடியவர்களாய் மாற்றுகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இதுவரைக்கும் விடுதலைக்காக ஜெபம் பண்ணி கொண்டிருந்த உங்களை இப்போ என்னவா மாற்றிடுவார் அப்படின்னா, பிறருடைய ரட்சிப்புக்கு ஏதுவாக, பிறருடைய காரியத்தில் விடுதலை தரக்கூடிய ஒரு வல்லமை உள்ளவர்களாக தேவன் உங்களை மாற்றுவார். நான் விசுவாசிக்கிறேன், இந்த 3 நாள் கூட்டம் முடிகிறதுக்குள்ளே நான் விசுவாசிக்கிறேன், அநேகரை விடுவிக்கக்கூடியவர்களாக தேவன் உங்களை மாற்றுவார். உங்களையும் விடுவிப்பார் அவர், உங்களுடைய வாழ்க்கையிலும் விடுதலை தருவார். உங்கள் மூலமாக அற்புதங்கள் நடக்கும். இந்த பட்டணத்துக்குள்ளே ஒரு அசைவை உண்டு பண்ணுகிறவர்களாக, இந்த பகுதிக்குள்ளே ஒரு மாற்றங்களை உண்டு பண்ணுகிறவர்களாக, பைபிள் சொல்லுது, உலகத்தை கலக்கிறவர்கள் இங்கே வந்துட்டாங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த ஊருக்குள்ளே நிறைய சபை இருக்கலாம், இந்த சபை விசேஷமாக இந்த பகுதியை அசைக்கக்கூடிய ஒரு சபையாக தேவன் மாற்றுவார். அல்லேலூயா. இந்த சபைக்குள்ளே தேவனுடைய கிரியைகள் அதிகமாய் வெளிப்படும். இந்த சபைக்குள்ளே தேவனுடைய வல்லமை அதிகமாய் வெளிப்படும். ஆவியானவர் அதிகமாய் ஜனங்களை தொடுவார். அல்லேலூயா. இதுவரை பார்க்காதவங்களை கர்த்தர் கொண்டு வருவார். நீங்களே இதுவரை யாரெல்லாம் பார்க்கலையோ அவங்களெல்லாம் புதுசாக கர்த்தர் என்ன பண்ணுவார்? கர்த்தர் கொண்டு வருவார். ஏனென்றால் பைபிள் சொல்லுகிறது, அவர் உங்களை லீட் பண்ணுகிறார், அவர் உங்களை நடத்துகிறார். அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லுது, வாசிங்க. அப்போஸ்தலர் 19:11. வாசிமா. பவுலின் கைகளினாலே தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்கிறார். ஹல்லேலூயா. இந்த அப்போஸ்தலர், கவனிக்க, ஒரே ஒரு விஷயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம், என்னோடு கூட பைபிளை திருப்புங்க. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் இங்கே அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து நம்ம என்ன பண்ணுறோம்? பார்க்குறோம். இந்த பவுல், கவனிக்க, முதல்ல என்னவா இருக்கிறான்? சவுலாக இருக்கிறான். என்னவா இருக்கிறான்? அவர் பேர் என்னங்க? சவுல். இந்த சவுல் என்னவா இருக்கிறார்னா, அநேகரை துன்பப்படுத்துகிறவராக இருக்கிறார். அநேகரை, சில பேர் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருந்தாலும் பிரச்சனை, எங்கே போனாலும் யாராவது ஒருத்தருக்கு பிரச்சனை ஏற்படுத்தாமல் இருக்கவே மாட்டான். சமாதானத்தை உண்டு பண்ணுகிறவரெலாம் என்ன பண்ண மாட்டாங்க? அவங்க போனாலே பிரச்சனை தான். அவங்க இருந்தாலே இவரை பார்த்தீங்கன்னா எங்கே போனாலும் இவருக்கு பிரச்சனை ஏற்படுத்துவார். பிறருக்கு வேதனையை உண்டு பண்ணுறது தான் இவர் வேலை. பிறருக்கு என்ன பண்ணுவார்? கண்ணீரையும் போராட்டத்தை ஏற்படுத்துவது தான் இவருடைய வேலை. ஆனால் பைபிள் சொல்லுது, இப்படியாப்பட்ட மனுஷனை தமஸ்கு போகிற வழியிலே இயேசுவை சந்திக்கிறான். அல்லேலூயா. இயேசு அவனை தொடுகிறார், அவன் வாழ்க்கையை மாற்றுகிறார். அந்த நேரத்தில் கண்கள் குருட்டாட்டப்படுகிறது. அனனியா என்கிற ஒரு தீர்க்கதரிசியை கர்த்தர் அனுப்புகிறார். எப்பா நீங்கள் போப்பா, அந்த இடத்துல சவுல் என்கிற ஒரு மனுஷன் என்ன பண்ணுறான்? இருக்கிறான். பவுல் என்கிற ஒரு மனுஷன் இருக்கிறான். அந்த மனிதனை போய் என்ன பண்ணி நீ சந்தி. அவன் சொல்கிறான், ஐயா, அவன் அநேகரை துன்பப்படுத்துகிறவனாக இருக்கிறான். எப்படி இருக்கிறான்? அவன் எப்படி இருக்கிறான்? முரட்டாட்டம் உள்ளவனாக இருக்கிறான். அவன்கிட்ட யாரும் என்ன பண்ண முடியாது? நெருங்க முடியாது. அவன் ஒரு என்ன பண்ணுறான்? ஒரு எல்லா விதத்தில் என்ன பண்ணுறான்? ரொம்ப மோசமான நிலையில் இருக்கிறான். அவனை பார்த்தாலே ஜனங்க என்ன பண்ணுறாங்க? பயப்படுறாங்க. கவனிங்க, இப்படியாப்பட்ட நிலையில் இருந்த சவுலுக்குள்ள சில மாற்றங்கள் நடக்குது. கவனிங்க, இதை தான் இன்றைக்கு உங்கள் மத்தியில் நான் பேச விரும்புகிறேன். ஆண்டவர் எப்படி அவரை வல்லமையாய் பயன்படுத்துகிறார். முன்பு வசனத்தை வாசித்தோம், சவுலுடைய கரங்களில் அநேக அற்புதங்களை, அடையாளங்களை கர்த்தர் செய்தார். அல்லேலூயா. அதுக்கு முன்பதாக இந்த சவுல் பவுலா எப்படி மாறுகிறார் அப்படின்னா, நம்ம வாசிக்கிற அந்த 9ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கிற ஒரு வசனத்தை வாசிக்க. 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். தமஸ்குவிலே அனனியா என்னும் பேருள்ள ஒரு சீஷன் இருந்தான். அவனுக்கு கர்த்தர் தரிசனமாகி, அனனியாவே என்றார். அவன், ஆண்டவரே, இதோ அடியேன் என்றான். அப்பொழுது கர்த்தர், நீ எழுந்து நேர்த்தெருவு எண்ணப்பட்ட தெருவுக்கு போய்
யூதாவின் வீட்டிலே தர்சு பட்டணத்தானாகிய சவுல் என்னும் பேருள்ள ஒருவனை தேடு, அப்பொழுது அவன் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான். என்ன பண்ணுறான்? முதல்ல கவனிங்க, தேவன் உங்களை பயன்படுத்த நீங்கள் செய்ய வேண்டிய முதல் காரியம் ஜெபம் பண்ணணும். என்ன பண்ண பக்கத்தில் கரங்களை பிடிங்க. தேவன் உங்களை பயன்படுத்தணுமா? உங்கள் ஜெபத்துக்கு பதில் தரணுமா? நீங்கள் கரத்தை நீட்டினா அற்புதங்கள் நடக்கணுமா? முதல்ல நீங்கள் செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்க. என்ன பண்ணுங்க? ஜெபம் பண்ணணும். ரெண்டாவது, வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம், அந்த 9ஆம் அதிகாரம் வாசிங்க, 20ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களிலே பிரசங்கித்தான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஜெபிக்கிறது மாத்திரமல்ல, இப்போ செயல்பட ஆரம்பிச்சிட்டான். என்ன பண்ணுறாருங்க? ஆண்டவருக்கு கவனிங்க, தேவன் ஆடு மேய்க்கிறவனாக இருக்கட்டும், மீன் பிடிக்கிறவனாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், செயல்படுறவங்கள தான் ஆண்டவருக்கு பிடிக்கும். சோம்பேறியை பிடிக்காது. பக்கத்தில் கரங்களை பிடிக்கும். சோம்பேறியை, தூங்கி கொண்டு இருக்கிறவங்கள, எதுவுமே செய்யாத சும்மாவே இருக்கிறவங்கள ஆண்டவருக்கு பிடிக்காது. செயல்படுகிறவர் ஏதாவது ஒன்று செய்யணும், ஏதாவது ஒன்று செய்து கொண்டே இருக்கணும். இந்த செயல்படுறவங்கள ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறியா, வா உன்னை அநேகரை மேய்க்கக்கூடியவனாக நான் மாற்றுவேன். மீன் பிடிக்கிறியா, உன்னை மனிதனை பிடிக்கிறவன் என்ன பண்ணுவேன்? மாற்றுவேன். மாற்றங்களை அவர் கொண்டு வருவார். செயல்பட வேண்டியது உங்களுடைய வேலை, என்னுடைய வேலை. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் செய்யிட்டு அது வரைக்கும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு இருக்கக்கூடாது. பைபிள் சொல்லுது, இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறார், அவர் போய் செயல்படுகிறார். சில பேர் சொல்லுவாங்க, நீங்கள் ஜெபம் பண்ணால் மாத்திரம் போதும், ஆண்டவர் என்ன பண்ணுவார், உன் ஜெபத்துக்கு பதில் தருவார், அது செய்வார், இது செய்வார். இல்லை, நீ ஜெபமும் பண்ணணும், நீ செயல்பட வேண்டும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ரெண்டுமே செய்கிறார். அவர் ஜெபிச்சா போதாதா? நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, ஒரு தேடி. அவர் ஏன் ஊர் ஊராக போய் சுவிசேஷம் சொன்னார்? ஏன் ஊர் ஊராக போனார் இயேசு? அவர் ஒரே இடத்துல ஜெபம் பண்ணால் எல்லா ஊருக்காரனும் என்ன பண்ணுவான்? கண்டிப்பாக வருவானா வரமாட்டானா? ஏங்க, மரித்தவனே உயிரோடு எழுப்புறாருங்க. இதை கேள்விப்பட்டவன் கண்டிப்பாக வருவானா வரமாட்டானா? விடுதலை பெற கண்டிப்பாக வருவானா? வந்திருப்பான். ஆனால் இயேசு கிறிஸ்து கலிலேயா, சமாரியா எல்லா இடங்களிலும் அவர் எல்லாம் அந்த 3 வருடங்கள் அவர் சுற்றி திரிந்தார், நடந்து போகிறார், அவர் போய் ஊழியம் செய்கிறார், பிரசங்கம் பண்ணுறார், அற்புதங்கள் செய்கிறார். இதெல்லாம் ஏன் இயேசு செய்கிறார்? நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிறார். அவர் எதிர்ப்பு விசுவாசிக்கிறீங்க? அவர் என்ன செய்கிறாரு? அவர் ஜெபிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் அவர் ஜெபம் பண்ணுறாரு. தனிமையில் ஜெபிக்கிறார், கூடி ஜெபிக்கிறார், காலையில் ஜெபம் பண்ணுறாரு. எல்லா சூழ்நிலையிலும், நெருக்கமான சூழ்நிலையிலும் இயேசு என்ன செய்கிறாருன்னா ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார். இந்த சவுல் என்ன செய்கிறான்? போராட்டத்தின் மத்தியில் கவனிங்க, ஜெபித்து கொண்டிருக்கிறார். என்ன பண்ணுறாரு? ஜெபிக்கிறார். 2வது பைபிள் சொல்லுது, தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று என்ன பண்ணுறாரு? ஆலயங்களிலே பிரசங்கிக்க ஆரம்பிச்சிட்டார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? 29ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தராக இயேசுவின் நாமத்திலே தைரியமாய் பிரசங்கித்து கிரேக்கருடன் பேசி தர்க்கித்தான், அவர்களோ அவனை கொலை செய்ய எத்தனம் பண்ணினார்கள். அல்லேலூயா. பைபிள் சொல்லுது, இப்போ இயேசுவுக்காக எதையுமே செய்ய முன் வந்துட்டான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சும்மா எடுத்து பயன்படுத்திட மாட்டார் கர்த்தர் நம்மளை. சும்மா எடுத்து அவனிங்க பைபிள் அந்த 19ஆம் அதிகாரத்தில் வாசித்தோம். 9ஆம் அதிகாரத்தில் கிரியை செய்கிறார், 19ஆம் அதிகாரத்தில் அற்புதங்கள் செய்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? 19ஆம் அதிகாரம் வருது, பவுலுடைய கரங்களில் அநேக அற்புதங்களை கர்த்தர் செய்தார். அவருடைய கச்சிப்பை தூக்கி போட்டால் சுகம் அடைகிறான், குரு மாலைகளை தூக்கி போட்டால் சுகம் அடைகிறான். யாரெல்லாம் சால்வை போடுறாங்களோ அந்த சால்வையில் வல்லமை, யாரெல்லாம் மாலை போடுறாங்க அந்த மாலையில் வல்லமை. அநேகர் விடுதலை அடைகிறார்கள், மரித்தவர்கள் சுகம் அடைகிறார்கள். கவனிக்க, எழுப்பப்படுகிறாங்க. இதெல்லாம் அந்த அற்புதங்கள்லாம் ஏன் நடந்தது அப்படின்னா, பைபிள் சொல்லுகிறது, இந்த சவுல் ஜெபிக்கிறான், பிரசங்கிக்கிறான், தேவனுக்காக எதையும் செய்ய ஆயத்தம் உள்ளவனாய் காணப்பட்டான். அல்லேலூயா. கவனிங்க, உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் எப்படி விடுதலை கொண்டு வருவார்? நான் முதல்ல சொன்னேன், விசுவாசிக்கும் போது ரட்சிப்பு உண்டாகும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? 2வது, உங்களுக்குள்ளே இருக்கிற ஆவியானவரை நீங்கள் அந்த ஆவியில் நடத்தப்படும் போது நிச்சயமாய் ஆவியானவர் உங்கள் மாம்சத்தின் கிரியைகளை அழித்து உங்களை விடுவிக்கக்கூடியவராக இருக்கிறார். அல்லேலூயா. 3வது, ஒரு மனுஷன் தேவனால் பயன்படுத்தப்பட வேண்டும் என்று சொன்னால், தேவன் அவனை எடுத்து வல்லமையாய் பயன்படுத்தணும் என்று சொன்னால், அவன் ஜெபிக்கிறவனாக இருக்கணும். அவன் கர்த்தருக்காக என்ன பண்ண ஊழியம். அருமையான பாஸ்டர் இருக்காரு,
அவர் மாத்திரமே இந்த ஏரியாவுக்குள்ளே ஊழியம் செய்திருந்தால் எத்தனை பேர் வருவான் சபைக்குள்ளே? எத்தனை பேர் வருவாங்கன்றீங்க? எதுக்கு கர்த்தர் உங்களை சபைக்குள்ளே வச்சிருக்கிறாரு? ஏன் வச்சிருக்கிறாரு? நீங்கள்லாம் அவரோடு கூட இணைந்து ஊழியத்தை செய்யணும், சபையை கட்டணும், அவரோடு கூட இசைந்து நீங்கள் ஆத்துமாக்களை சந்திக்கணும். அல்லேலூயா. அப்படி செயல்படுத்தும் போது தான் இந்த இடம் ஆத்துமாக்களால் மிகுதியாய் நிரப்பப்படும். அல்லேலூயா. இப்போ நாமெல்லாம் செயல்பட ஆரம்பித்தாலே தேவன் கிரியை செய்வார். ஆரம்பத்தில் நான் ஏசிய திருச்சபையில் தான் இருக்கேன். ஏசிய ஓட்டேரி ஏசியில் வாலண்டியராக இருந்தேன். கவனிங்க, அப்படி ஊழியம் செய்து கொண்டிருந்த போது ஆண்டவர் என்னோடு கூட பேசினார். நீ தனியாக, எங்கள் அம்மா பார்த்தீங்கன்னா 19 ஆண்டுகள் எங்கள் பகுதியில் எக்மோரில் இருக்கிற வரதராஜபுரம் பகுதி நரியாங்காடுன்னு சொல்லுவாங்க, அந்த நரியாங்காட்டு ஏரியாவுக்குள்ளே 19 வருஷமாக எங்கள் அம்மா ஊழியம் செய்து கொண்டிருந்தார்கள். நான் அருமையான ஊழியர்லாம் பைபிள் காலேஜ் முடிச்சுட்டு நானும் போயிட்டு அவங்களோடு கூட ஊழியம் செய்ய ஆரம்பித்தேன். சபைலாம் வைக்கல, ஒரு ஏறக்குறைய ஒரு 5-6 வருஷங்கள் ஊழியம் தான் செய்து கொண்டிருந்தேன். ஆண்டவர் என்னோடு 2014ஆம் ஆண்டு சபை வைக்க வேண்டும் என்ற ஒரு தரிசனத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்தார். அங்கே நிறைய பேர் ஆதாயப்படுத்தி அங்கே பக்கத்தில் இருக்கிற சபைகள்லேயும் எங்கள் ஏசிய சபையிலையும் நிறைய பேர் என்ன பண்ணுவோம், ரட்சிப்புக்குள்ளே நடத்தி கொண்டிருந்தோம். அப்படி ஆண்டவர் இந்த சபையை கொடுக்கும் போது எங்கள் வீடு பார்த்திங்கன்னா, நாங்கள் இருந்த வீடு 10க்கு 10 தான். அந்த வீடு 10க்கு மேக்ஸிமம் அந்த வீட்டில் ஒரு 15 பேர் கூட உட்கார மாட்டான், அவ்வளோ நெருக்கி தான் உட்கார முடியும். அந்த 15 பேருக்குள்ளே அதுவும் பார்த்திங்கன்னா எக்மோர், அவர் சொன்னது போல் எக்மோர், நான் முதல்ல ஊழியத்துக்கு ஆண்டவர் அழைச்ச போது நான் சொன்னேன், ஆண்டவர் நான் எங்கே போய் ஊழியம் செய்யணும் தெரியல அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் எக்மோர் பிளாட்பாரத்தை எனக்கு காட்டினார். ஆண்டவர் அந்த மெயின் ரோட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய ஜனங்க பிளாட்பாரத்தில் 10 கொண்டிருப்பாங்க, நிறைய பசங்க கெஞ்சாட்சின்னு இருப்பான், நிறைய பசங்க என்ன பண்ணுவாங்க, அந்த இருக்கிற சத்திரத்தில் போய் வேலை செய்வாங்க, பொம்பளை பசங்களாம் போல். அந்த இடமே பார்த்திங்கன்னா ரொம்ப பாவம் நிறைந்த அந்த ஏரியா, அந்த பகுதி. அந்த இடத்துல அந்த பஸ் ஸ்டாண்டில் போய் நின்று அடிக்கடி ஜெபம் பண்ண ஆரம்பிப்பேன். அப்படி ஜெபித்து கொண்டிருக்கும் போது அந்த பகுதியிலேருந்து ஒரு 3-4 பசங்க வர ஆரம்பித்தாங்க. அவங்களோடு பேச ஆரம்பித்தேன். 10 பேர் ஒரு 15 பேராக மாறினாங்க. இந்த 15 பேரை வச்சு சபை நடத்தி கொண்டிருந்தேன். சபை ஆரம்பிக்கும் போது எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க நம்பலை, கொஞ்ச நாள் நடத்துவோம் அப்புறம் என்ன பண்ணுறான், அவ்வளோதான் விட்டுருவான், இவனாலாம் பண்ண முடியாது, கண்டிப்பாக நடத்தவே முடியாது, சபை விளையாட்டான ஒரு விஷயம் கிடையாதுன்னு சொல்லி எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா கூட என்ன பண்ணலண்ணே, நம்பவே இல்லை. நான் சபை நடத்தினேன், எங்கள் அம்மா ஏசிய சபைக்கு போயின்னு இருப்பாங்க. அப்படி இருந்தாங்க. இந்த 15 பேரை வைத்து கொண்டு நடத்தி கொண்டிருந்தேன். 15 பேரை ஆண்டவர் 30 பேராக மாற்றினார், 30-50 மாற்றினார். இப்போ இடம் இல்லை எங்களுக்கு, என்ன இல்லை, இடம் இல்லை. எல்லாம் தாட்டை பிடிச்சின்னு அந்த காலையில் 6 to 8 வரைக்கும் நடத்துவேன். 8:30 மணிக்கு மேலே ஏசிக்கு போயிடுவேன். நான் எங்கள் ஐயா செய்தி எப்படியாவது கேட்கணும் சொல்லி 8 வரைக்கும் நடத்திட்டு ஓடுருவேன். கவனிங்க, அப்படி 8 மணி வரைக்கும் நடத்தி கொண்டிருந்த போது தாட்டு பிடிச்சி என்ன பண்ணோம், சரியான மழை. இந்த மழையில் ஒரு 2 பசங்க தாட்டை பிடிச்சி எல்லாம் நின்றுக்கின்னு மழையில் நின்று பிரசங்கத்தை கேட்டு கொண்டிருக்கிறாங்க. அந்த வழியாக ஒரு சகோதரர், ஒரு வயசானவர் நடந்து போகிறார். பார்க்குறாரு, என்னப்பா இது, இந்த பசங்களாம் என்ன பண்ணுறானுங்க, இவ்வளோ சின்ன பசங்களாக இருந்தாலும் இவங்களாம் என்ன பண்ணுறானு வாஞ்சையா ஊழியம் செய்கிறான்னு சொல்லி அவருடைய இடத்தை எங்களுக்கு இலவசமாக கொடுத்தார். மேல் வீட்டை, அந்த மேல் வீட்டை இலவசமாக என்ன பண்ணார், எங்களுக்கு கொடுத்தார். இப்போ அங்கே 10 வருஷமாக நான் சபை நடத்தினுக்கிறேன் அந்த இடத்துல. கவனிங்க, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 15 பேரை கொண்டு ஆரம்பித்த சபை இன்றைக்கி அந்த இடத்துல ஒரு 200 பேர் வந்து கொண்டிருக்கிறாங்க. அது மாத்திரமல்ல, பெரும்பாக்கம் என்கிற பகுதி, அம்மா நகர் சிந்தாதிரிப்பேட்டில் ஒரு கிளை சபை ஆரம்பித்த அந்த இடம் அப்படியே பெரும்பாக்கம் போயிடுச்சு, ஓஎம்ஆர்கிட்ட போயிடுச்சு அந்த இடம். அந்த இடத்துல பார்த்திங்கன்னா இன்றைக்கி 90 பேரை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். அது மாத்திரம் இல்லை, கேபி பார்க்கில் மினிஸ்ட்ரி நடத்தி கொண்டிருக்கிறேன். அங்கே ஒரு கேபி பார்க்கில் ஒரு 25 குடும்பம் வந்து கொண்டிருக்கிறாங்க. இந்த சுதந்திர நகர டவுசன் லைட் பகுதி ஃபுல்லாக அந்த இடத்துல ஒரு ஊழியங்களை ஆரம்பித்து அந்த இடத்துல ஆண்டவர் ஊழியங்களை ஸ்திரப்படுத்தி அங்கே ஒரு 40 குடும்பங்கள் வந்து கொண்டிருக்கிறாங்க. இதெல்லாம் எப்படி நடந்தது, ஏன் நடந்தது அப்படின்னா, நான் அல்ல, எனக்குள் இருக்கிற இயேசுவே. அல்லேலூயா. எப்படி இது நடந்தது? இந்த 10 ஆண்டுகள், இந்த 2024ஆம் ஆண்டு 10வது வருஷம் எங்கள் ஆண்டு விழா வருகிற ஜூலை 6ஆம் தேதி 10வது வருஷம் ஆண்டு விழா. இதுக்காக ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறோம். நிறைய யூத்து, நிறைய வாலிப பசங்க, நிறைய ட்ரெக்ஸில் கவனிங்க. நம்முடைய ஊழியமே பார்த்திங்கன்னா நிறைய போதை பழக்கத்தில், பல அடிமைத்தனத்தில் கட்டப்பட்டிருக்கிற பிள்ளைகள், பலவிதமான பாவத்தில் அகப்பட்டிருக்கிற வாலிப பிள்ளைகளை கர்த்தர் என்ன பண்ணுறார், எங்கள் சபைக்கு அதிகமாக கொடுக்க ஆரம்பித்தார். அல்லேலூயா. நிறைய பசங்க இப்போ மாறி அவன்லாம் என்ன பண்ணுறான், நிறைய ஃபேமிலி ஆகிட்டான். தனித்தனியாக இருந்தவங்களாம் இன்றைக்கி குடும்பமாக தேவன் மாற்றி விட்டார். அவருடைய வாழ்க்கையெல்லாம் மாறிச்சு. நிறைய பேர் ஜெயிலும் கையமாக இருந்த பசங்களாம் இன்றைக்கி வேலைக்கு போய் கொண்டிருக்கிறான். அவருடைய ஜீவியத்தை ஆண்டவர் டோட்டலாக மாற்றிட்டார். அல்லேலூயா. இது எப்படி நடந்தது அப்படின்னா, ஒன்றே ஒன்று, தேவனுடைய ஆவியானவர் நமக்குள்ளே அசைவாடுகிறார். நம்ம சாதாரணமானவங்க தான், நமக்கு ஒன்றும் தெரியாது தான், ஆனால் நமக்குள் இருக்கிறவர் பெரியவர். அல்லேலூயா. அவர் உங்களை என்னவா மாற்றுவார்னா,
உங்களை வல்லமை உள்ளவர்களாய் மாற்றுவார். உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். அவர் நீங்கள் நினைக்காத காரியங்களை அவர் சாதாரணமாக செய்துட்டு போயிடுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இப்போ ஒரு ஆத்மாவை நீங்கள் ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வரது எவ்வளோ கஷ்டம். ஆனால் அந்த ஆத்மாவை தக்க வைக்கிறது அதை விட இவைகளை எல்லாவற்றையும் மேனேஜ்மெண்ட் பண்ணி கொண்டு போகிறது என்பது அதுதான் சபை. அதுதான் சபையினுடைய போதகருடைய வேலை. அந்த வேலை அதை விட ரொம்ப கஷ்டம் இல்லையா? நம்ம சாதாரண நீ பார்த்தீங்கன்னா பாஸ்டரெல்லாம் குறை சொல்கிற விசுவாசிலாம் இருக்குது. பாஸ்டரெல்லாம் அவருக்கு என்னப்போ அவருக்கு தான் தெரியும் பிரச்சனை, அவருக்கு தான் தெரியும் போராட்டம். அங்கே நடக்கிற அந்த யுத்த காலத்தில் அவர் தான் நிற்கிறாரு. அங்கே ஒருத்தரும் இப்போ உங்கள் குடும்பத்தில் ஒரு 5 பேரையும் உங்களால் சமாளிக்க முடியல. ஒரு 50-100 பேர் இருக்கிறாங்கன்னா அவர் அந்த 100 பேரையும் சமாளிக்கணும். இந்த 100 பேருக்கு என்ன பண்ணோம்? அவர் போதகராக இருக்கிறார். அப்போ எல்லாவற்றையும் என்ன பண்ணோம்? மேனேஜ்மெண்ட் பண்ணோம். அப்போ ஆண்டவர் அந்த கிருபையை தராமல் போதகரை நிற்கவே முடியாது. அல்லேலூயா. ஆகையால் உங்கள் திருச்சபைக்கு கொடுத்திருக்கிற ஊழியர் அவர் விசேஷித்தவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆகையால் நீங்கள் இன்றைக்கு ஒன்று செய்யணும், அவரோடு கூட இசைந்து நீங்கள் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. வேதம் சொல்லுது, நித்திரையை விட்டு எழுந்திருக்கக்கூடிய காலம் வந்து விட்டது. இன்னும் குடும்பம் இன்னும் அது இதுன்னு சொல்லி குடும்பம் தேவை தான், எல்லா காரியங்களும் தேவை. அதை காட்டிலும் உங்களை அழைத்த வேலை பெரியதாக இருக்கிறது. நீங்கள் போக வேண்டிய தூரம் வெகு தூரமாக இருக்கிறது. எலியா சோர்ந்து போயிடறான், போதங்கர்த்தாவே. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, அப்பா நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரமாக. சில பேர் சோர்ந்து கூட போயிருக்கலாம். போத ஆண்டவர் ஊழியம், போத ஆண்டவர் காரியம் முடியல ஆண்டவர் என்னால. ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் போக வேண்டிய தூரம் வெகு தூரமாக இருக்கிறது. உங்களை கொண்டு பெரிய காரியங்களை கர்த்தர் நிச்சயமாய் செய்வார். நம்ம எல்லாம் கண்களை மூடலாமா? கண்களை மூடலாமா? கர்த்தருடைய ஆவியானவர் நம்ம மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறார். ஆவியானவர் எங்கு உண்டு அங்கே விடுதலை உண்டு. நீங்கள் சொல்லுங்கள், கர்த்தாவே உமது கரமெங்களை அதிகமாய் தொட வேண்டும் என்று வாஞ்சிக்கிறேன். உடைய கரமெங்களை அதிகமாய் சந்திக்க வேண்டும் என்று வாஞ்சிக்கிறேன். உடைய கரம் ஆண்டவரை என்னை அதிகமாய் பலப்படுத்த வேண்டும் என்று வாஞ்சிக்கிறேன். வேதம் சொல்லுகிறது, உங்கள் உடலை நீங்கள் அசுத்தத்திற்கு பேணாமல், நீங்கள் அந்த காரியங்களில் இசைந்து ஓடாமல் நீங்கள் கர்த்தராக இயேசுவோடு கூட இசைந்திருக்க வேண்டும். இதோ அவருடைய வருகை மிக மிக சமீபமாக இருக்கிறது. அவர் சீக்கிரம் வரப்போகிறார். அநேகருடைய ரட்சிப்புக்கு ஏதுவாய் கர்த்தர் உங்களையும் என்னையும் ஏற்படுத்தி இருக்கிறார். அதற்காகவே தேவ ஆவியானவரை உங்களுக்கு தந்திருக்கிறார். உங்கள் மாம்சத்தின் கிரியைகளை அழிக்கக்கூடிய கர்த்தருடைய வல்லமை உங்கள் மத்தியில் இறங்குகிறதற்கா. எல்லா கண்களை மூடி கேளுங்க. ஆண்டவரே, உங்கள் வல்லமை இந்த ராத்திரி வேளையின் மத்தியில் இறங்கட்டும், என் மேலே அசைவாடட்டும். எனக்குள்ள இந்த ஆவியை ஊற்றுவீராக. எனக்குள்ள இந்த ஜெப ஆவியை ஊற்றுங்க. எனக்குள்ள இந்த வல்லமையை கொடுங்க. ஆண்டவரே, இன்றைக்கு ஒரு பெரிய விடுதலையோடு, இன்றைக்கு ஒரு பெரிய மாறுதலோடு கூட இந்த இடத்தை விட்டு நான் கடந்து போக, இந்த இடத்தை விட்டு நான் கடந்து போக உதவி செய்யுங்க ஆண்டவரே, உதவி செய்யுங்க ஆண்டவரே. எத்தனை பேர் கேட்குறீங்க, ஆண்டவரே என்னை விடுதலை ஆக்குங்கப்பா. இந்த முதல் நாள் கூட்டத்தில் கர்த்தாவே நான் விடுதலையோடு கூட கடந்து போக, நான் விடுதலையோடு கூட கடந்து போக, நான் புறப்பட்டு அநேகரை ரட்சிப்புக்குள்ளே வழி நடத்த எனக்குள்ள அப்படியாப்பட்ட ஒரு அனாயிண்டிங், எனக்குள்ள அப்படியாப்பட்ட ஒரு அபிஷேகத்தை, எனக்குள்ள அப்படியாப்பட்ட ஒரு வல்லமையை நீர் ஊற்றி கொண்டிருப்பதற்காக எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் உங்கள் மாம்சத்தின் கிரியைகளை அழித்து, உங்கள் மாம்சத்தின் சிந்தைகளை அழித்து இப்பொழுது வல்லமை உள்ளவர்களாக, பலமுள்ளவர்களாக, அதிகாரம் உள்ளவர்களாக, அற்புத அடையாளங்களை செய்கிறவர்களாக என் தேவன் உங்களை மாற்றுகிறதற்காக கரங்களை தட்டி இந்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுங்க. இதுவரை தேவ பிரசன்ஸ்ல நிரப்பப்பட முடியாமல் இருப்பாயானா, வேதம் சொல்லுகிறது அவருடைய வல்லமை உங்களை சந்திக்கிறது, அவருடைய வல்லமை உங்களை தொடுகிறது. உன் பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டார், என்னென்ன காரியத்தில் வீக்னஸா இருக்கிறையோ இந்த ராத்திரி வேளை கர்த்தர் உன்னை தொடுகிறார். எதிலெல்லாம் போராடி கொண்டிருந்தாயோ, எதெல்லாம் மேற்கொள்ள முடியாது என்று சோர்ந்து போயிருந்தாயோ, இப்பொழுது கர்த்தர் உங்களை தொடுகிறார். கர்த்தருடைய கரம் உங்களை தொடுகிறது. இந்த பலவீனத்திலிருந்து இன்றைக்கு ஒரு விடுதலை, இந்த போராட்டத்திலிருந்து இன்றைக்கு ஒரு விடுதலை. உங்களால் முடியாது என்று தவித்து கொண்டிருந்த இயேசுவே, நான் அடிக்கடி விழுந்து போய் கொண்டிருக்கிறேன், அடிக்கடி சோர்ந்து போய் கொண்டிருக்கிறேன், இன்றைக்கு கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலிருந்து சந்த ரேகா வேணாமா ஷபரி பாக்கதரபனிமோ கர்த்தருடைய ஆவியானவருக்கு அசைவாடுகிறார். நான் விசுவாசிக்கிற உங்கள் மேலே தம்முடைய ஆவியை ஊற்றுகிறார், உங்கள் மேலே தம்முடைய வல்லமையை ஊற்றுகிறார். உங்களை விடுவிக்கிறது மாத்திரமல்ல, உங்கள் மூலமாய் அநேக
அநேகரை விடுவிக்கக்கூடிய ஒரு விசேஷித்த கிருபை, ஒரு விசேஷித்த வல்லமை ஆமென் இறங்கி கொண்டிருக்கிறது, உச்சப்பட்டு கொண்டிருக்கிறது. அநேகருக்குள்ள தேவனுடைய வல்லமை பவுலுடைய கரங்களிலே அற்புதங்கள் நடந்தது போல, அதிசயங்கள் நடந்தது போல, இதோ உன் கரத்தை கர்த்தர் தொடுகிறார், உன் நாவை தொடுகிறார். ஏசாயா நாவை தொட்டது போல உன் நாவை கர்த்தர் தொடுகிறார். உன் சரீரம் அசுத்தத்திற்கு அல்ல, அது பரிசுத்தத்துக்கு, அது பரிசுத்தத்திற்கு, அது தேவன் வாசம் செய்கிற ஆலயமாய் இருக்கிறது. உன் மூலமாய் தம்முடைய பலத்த கிரியைகளை, தம்முடைய பலத்த செய்கைகளை என் தேவன் செய்ய வல்லவராய் இருக்கிறார். நீங்க சொல்லுங்க, ஆவியில நிரப்பப்பட்டவர்களா, தேவனுடைய வல்லமையில நிரப்பப்பட்டவர்களா, தேவனுடைய அபிஷேகத்தில் நிரப்பப்பட்டவர்களா, ஒரு விடுதலையோடு கூட, ஒரு மாற்றத்தோடு கூட இடத்தை விட்டு கடந்து போவீர்களாக. உங்கள் மேலே தம்முடைய ஆவியை, உங்கள் மேலே தம்முடைய வல்லமையை அவர் அளவில்லாமல் ஊற்றுகிறார். ஓ, அப்போஸ்தலர் 10:38 சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் இயேசு அபிஷேகம் பண்ணப்பட்டார். நான் விசுவாசிக்கிற பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும், வல்லமையினாலும் தேவன் உங்களை அபிஷேகிக்கிறார், தேவன் உங்களை அபிஷேகிக்கிறார். ஒரு விசேஷித்த அனாயிண்டிங் இந்த ராத்திரி வேளையில் ஆமென் உங்களை தொடுகிறது, உங்களை தொடுகிறது. உயிர்ப்பிக்கிற வல்லமை, உயிர்ப்பிக்கிற வல்லமை, உலர்ந்த எலும்புகளை உயிரடைய செய்த வல்லமை. ஆமென். அநேக குடும்பங்களை கர்த்தர் உயிர்ப்பிக்கிறார், உன் ஆவிக்குரிய வாழ்க்கையை உயிர்ப்பிக்கிறார். இந்த சபையை கர்த்தர் இன்னும் ஆமென் எல்லா விதங்களிலும் கட்டி எழுப்புகிறார். ஒரு விசேஷித்த கிருபை, ஒரு விசேஷித்த வல்லமை ஆமென் தேவனுடைய தாசனோடு கூட, ஆமென் ஸ்தோத்திர விசுவாச பிள்ளைகளோடு கூட ஆமென் இறங்குகிறதற்காக. அல்லேலூயா. ரிகா வனமா ஷந்தரிகா என்ன நிரப்புங்கப்பா உங்க வல்லமையால, என்ன நிரப்புங்கப்பா உங்க அக்கினியால, என்ன நிரப்புங்கப்பா உங்க வல்லமையால, என்ன நிரப்புங்கப்பா உங்க அக்கினியால. நிரப்பிடுங்க, என்னை நிரப்பிடுங்க உங்க வல்லமையால, நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க, என்னை நிரப்பிடுங்க உங்க ஆவியினால, நிரப்பிடு. சொல்லுங்க, நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா ஓ வல்லமையால, என்னை நிரப்புங்கப்பா. நான் விசுவாசிக்கிற கேட்கிற யாவர் மேலும் ஜீவ நதியாக, ஜீவ தண்ணீராக கர்த்தருடைய ஆவியானவர் அவர்கள் நிரப்புகிறார். ஓ, கர்த்தருடைய வல்லமையை தொடுகிறது. காலியான பாத்திரங்கள் எல்லாம், காலியான பாத்திரமான வாழ்ந்த வாழ்க்கை முடிவுக்கு வரணும். காலியான பாத்திரமான வாழ்ந்த வாழ்க்கை முடிவுக்கு வரணும். மூழ்கணுமே, நான் மூழ்கணுமே, ஜீவின் நதியால் மூழ்கணுமே, நிரம்பணுமே, நான் நிரம்பணுமே, ஆவி நதியில் நிரம்பணுமே. சொல்லுங்க, நிரப்பிடுங்க, என்னை நிரப்பிடுங்க உங்க வல்லமையால, நிரப்பிடுங்க. ஓ, நிரப்பிடுங்க. ஆண்டவரை நோக்கி சொல்லுங்கப்பா, நிரப்புங்கப்பா. ஆண்டவர் உங்க கரையினை தொடட்டும், இப்படி ஆவியினால எங்களை நிரப்புங்க. ஓ, நிரப்புங்கப்பா உங்க வல்லமையால, ஓ நிரப்புங்கப்பா உங்க அக்கினியால, நிரப்புங்கப்பா உங்க வல்லமையால, நிரப்புங்கப்பா உங்க அக்கினியால். நிழலை தொடுவோர் எல்லாம், நிழலை தொடுவோர் சுகத்தை பெறணும், கச்சையை தொடுவோர் கட்டுகளற நோயன். நிழலை தொடுவோர் சுகத்தை பெறணும், கச்சையை தொடுவோர் கட்டுகள். பேதுருவை போல, பேதுரு போல் என்ன நிரப்பிடுங்க, பவுலை போல் பயன்படுத்திடுங்க. பேதுரு போல் என்ன நிரப்பிடுங்க, பவுலை போல் பயன்படுத்திடுங்க. நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க உங்க வல்லமையால, நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க, என்ன
ஆவியினால நிரப்புங்க. ஓ நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க, உங்க வல்லமையால நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க, உங்க ஆவியினால நிரப்பிடுங்க. என்ன நிரப்புங்கப்பா, உங்க வல்லமையால என்ன நிரப்புங்கப்பா. நான் விசுவாசிக்கிறேன் நம்முடைய ஆவியினால, நம்முடைய வல்லமையினால, ஓ இந்த ஆராதனையில கலந்து கொண்டிருக்கிற கர்த்தரை மகிமைப்படுத்துகிற உங்கள் மேல ஆராதிக்க முடியாத அளவுக்கு தேவ மகிமை இறங்கினது போல, தேவ வல்லமை இறங்கினது போல இந்த 120 பேர் மேலும், இந்த மேல் வீட்டின் மேல தேவன் அக்கினி மயமான நாவுகள் இறங்கினது போல, இதோ இதோ அக்கினிமயமான நாவுகள், அக்கினிமயமான நாவுகள் விடுதலை உண்டு பண்ணுகிற, அற்புதங்களை உண்டு பண்ணுகிற, வல்லமையாய் பயன்படுத்துகிற கர்த்தருடைய ஆவியின் வல்லமை, கர்த்தருடைய ஆவியின் செய்கைகள், கர்த்தருடைய ஆவியின் கிரியைகள். ஆமே, நீங்கள் தேவனுடைய செயலாய் இருக்கிறீங்க, நீங்கள் தேவனுடைய கிரியைகளாய் இருக்கிறீங்க. உங்கள் மேல தம்முடைய ஆவியை, உங்கள் மேல தம்முடைய ஆவியை அளவில்லாமல் கர்த்தர் ஊற்றிக் கொண்டிருக்கிறார், அளவில்லாமல் கர்த்தர் ஊற்றிக் கொண்டிருக்கிறார். இதுவரை காணாத ஒரு வல்லமை, இதுவரை பெற்றுக்கொள்ளாத தேவனுடைய அனாயிண்டிங், இதுவரை பெற்றுக்கொள்ளாத தேவனுடைய அபிஷேகம் உங்கள் பாத்திரங்களை நிரம்பி வடிகிறதற்காக சொல்லுங்க, என் பாத்திரத்தை நிரப்புகிற கர்த்தருடைய அபிஷேகம், கர்த்தருடைய வல்லமை எனக்கு விடுதலை தருகிற, என்னை விடுவிக்கிற, அநேகரை விடுவிக்கக்கூடிய விசேஷித்த வல்லமை உள்ளவர்களா, விசேஷித்த வரங்கள் உள்ளவர்களா, கிருபை உள்ளவர்களாக, பலன் உள்ளவர்களாக கர்த்தர் உங்களை மாற்றிருப்பதற்காக